ஃப்ரீடம் படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃப்ரீடம்னா அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, ஸ்ட்ராங்கானது இல்லன்னா வளைஞ்சு கொடுக்காததுன்னு அர்த்தம். இந்த படத்துல 4 போலீஸ் வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனா தப்பு பண்றவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா எவிடன்ஸே இல்லாத அளவுக்கு பிளான் பண்ணி தப்பு பண்ணியிருப்பாங்க. இதே இது ஹீரோ வந்து படத்த முடிக்கணுங்கிறதுக்காண்டி தான் வந்து படத்தோட கிளைமாக்ஸ்ல லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் வந்து இந்த 4 போலீஸ் தான் வந்து கெட்டவங்க அப்படின்னு கண்டுபிடிப்பாரு. அதே மாதிரி 4 போலீஸ்லயுமே வந்து அங்கங்க லஞ்சம் வாங்குற பழக்கம் இருக்கும். ஆனா, ஹீரோ கிட்ட வந்து லஞ்சம் கொடுக்கறதுக்காண்டி 2, 3 சீன் வச்சிருப்பாங்க. அப்ப அவர் வந்து காம்ப்ரமைஸே ஆகாம, "லஞ்சம்லாம் வேண்டாம், நான் வாங்க மாட்டேன்" அப்படின்னு வளைஞ்சு கொடுக்காத ஒரு ஆளா இருப்பாரு. ஸோ, இவங்களுடைய கேரக்டர் மூலமா படத்தோடைய டைட்டில செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஷேன் நிகம் நடிச்சு ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன படம் "ஃப்ரீடம்". இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்ப இந்த படம் டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்ட்டிங் வந்து மார்னிங்ல இருந்து தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. விஜய் வந்து காலையில டீ குடிக்கிற மாதிரி படத்தோடைய சீனே வந்து ஸ்டார்ட் ஆகும். இதே இது படத்தோடைய கிளைமாக்ஸ் வந்து இந்த 4 போலீஸையும் அடிச்சு டிஎஸ்பி ஆளுங்க கிட்ட வந்து ஒப்படைக்கிற அந்த நேரம் பார்த்தோம்னா நைட் நேரமா இருக்கும். ஸோ படத்தை முடிக்கும்போது நைட் நேரமா முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள 4 போலீஸ்காரங்க வந்து இந்த ஸ்டேஷனுக்கு வந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே இது அந்த ஸ்டேஷன்ல ரம்யாவும் பாலனும் மட்டும்தான் வந்து நல்லவங்களா இருப்பாங்க. ஸோ பாலனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் 6 வருஷமா ஒரே ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தனித்துவமா இருக்கிற மாதிரி காமிச்சு பாலன் வந்து நல்ல போலீஸ் அப்படிங்கிறத சிம்பாலிக்கா ஆடியன்ஸுக்கு ஆரம்பத்திலே கன்வே பண்ணியிருப்பாங்க. விஜய் வந்து டியூட்டில ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண உடனே விஜயும் கிருஷ்ணனும் மேலதிகாரி கிட்ட டிஎஸ்பி கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்றதுக்காண்டி போயிருப்பாரு. அப்ப டிஎஸ்பி வந்து பப்ளிக்கை வாட்ச் பண்ற மாதிரி அவருடைய ரூம்ல சிசிடிவி கேமரா ஓடுறத பார்க்க முடியும். 4 போலீஸும் விஜயும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்காண்டி போயிருப்பாங்க. அப்ப கிருஷ்ணன் வந்து காசு கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு. ஆனா விஜய் வந்து சாப்பிட்டதுக்கு காசு கொடுப்பாரு. ஸோ இது மூலமாவே கிருஷ்ணனும் அவருடைய கேங் ஆளுங்களும் கெட்டவங்க அப்படிங்கிறத சிம்பாலிக்கா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல விஜயோட அம்மா வந்து விஜய்க்கு கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவருடைய பழைய பைக்கை காட்டிட்டு தான் வந்து அதுல இருந்து அவங்க அம்மாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் ஊர்ல இருக்கும்போது பைக் யூஸ் பண்ணன மாதிரியும், இதே இது எஸ்ஐ ஆனதுக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஒரு ஊருக்கு வரும்போது புது கார் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா கார் கவரை கூட பிரிக்காம காரை எடுத்துட்டு வந்திருப்பாரு. படத்தோடைய ப்ரீ கிளைமேக்ஸ்ல விஜய் வந்து ரஞ்சித்தை அடிக்கும்போது, "நீ என் கூட பிறந்த மாதிரி அப்படின்னு நான் உன்னை நினைச்சேன், ஆனா நீ வந்து என்னை ஏமாத்திட்ட" அப்படின்னு சொல்லி அடிப்பாரு. இந்த டைலாக கனெக்ட் பண்ற விதமா படத்தோடைய ஸ்டார்டிங்ல ரஞ்சித்தோடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி 2 நாள் ரஞ்சித் வந்து லீவ் எடுத்திருப்பாரு. ஸோ அதை ஒரு அக்கறையா போய் பார்த்து விசாரிச்சுட்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அதனால தான் "நீ என் கூட பிறந்தவ மாதிரி நினைச்சேன்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த 4 போலீஸ்ல ரஞ்சித் தான் வந்து ஃபர்ஸ்ட் மாட்டியிருப்பாரு. படத்தோடைய ஸ்டார்டிங் எல்லா போலீஸும் இன்ட்ரடியூஸ் ஆகியிருப்பாங்க விஜய் கிட்ட. அப்ப ரஞ்சித் மட்டும் மிஸ் ஆகியிருப்பாரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சீன் மூலமாவே ரஞ்சித் தான் வந்து ஃபர்ஸ்ட் மாட்டுவாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. திவ்யா வந்து நல்லா கராத்தே தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஸோ கிளைமேக்ஸ்ல அவங்களுடைய ஃபைட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா ஈஸியா விஜய் வந்து அடிச்சிருப்பாரு. விஜய்னால எப்படி அடிக்க முடியுது அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா அவருக்கும் கராத்தே தெரிஞ்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா எல்லா போலீஸ்காரங்களும் ட்ரிங்க்ஸ் அடிக்கும் போது திவ்யா கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, கராத்தே பழகுனவங்க ட்ரிங்க்ஸ் அடிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் விஜயோடைய மாமா வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கம் இருக்கான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. 4 போலீஸ்காரங்களும் ட்ரிங்க்ஸ் அடிக்க விஜயை வாங்கன்னு கூப்பிடும் போதும் எனக்கு ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கம் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இது மூலமா இவருக்கும் ஆல்ரெடி கராத்தே தெரிஞ்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய கதை 22/4/2025 நடக்கிற கதைன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனியில் கொள்ளையடிக்கிற அந்த நாளை பார்த்தோம் அப்படின்னா 28/4/2005 இருக்கும். ஸோ 4 நாளைக்கு அப்புறம் ஃபைனான்ஸ் கம்பெனியில் ராபரி நடந்திருக்குது அப்படிங்கிறத சிசிடிவி கேமரா மூலமா காமிச்சிருப்பாங்க. படத்துடைய ஸ்டார்டிங்லயே போலீஸ் ஜீப் வந்து ஹெட்லைட்டு மாத்துறதுக்காண்டி ஒர்க் ஷாப் போயிருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலா ஜீப் வந்த உடனே ஒரு ஹெட்லைட்டுக்கும் இன்னொரு ஹெட்லைட்டுக்கும் புதுசா மாத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத டிஃபரெண்ட் பண்ணி காட்டியிருப்பாங்க. விஜயோடைய போன் ரிங்டோன் வந்து ஃபர்ஸ்ட் மியூசிக் மாதிரி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறமாட்டி இவரா தனியா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் போது போனை வைப்ரேஷன்ல போட்டிருப்பாரு. அதே மாதிரி ரஞ்சித்தோட ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறதுமே அந்த ரிங்டோன் மூலமா தான்
தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த படத்தோடைய கதையில ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸா இந்த ரிங்டோன் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல ஃபைனான்ஸ் கம்பெனில 2 பெரிய பீரோல் இருக்கும். ஒரு சின்ன பீரோல் இருக்கும். ஒரு சின்ன பீரோல மட்டும் தான் வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஏன் பெரிய பீரோல தூக்காம சின்ன பீரோல மட்டும் தூக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா இவங்களுடைய பிளானே வந்து இந்த ஜன்னல் வழியா தூக்கிட்டு போற பிளானா தான் இருக்கும். ஸோ அதனால வந்து சின்ன பீரோல வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி விஜய் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ரொம்ப பழக்கப்பட்டு திருடுனவங்களா இருந்தா தான் பெரிய பீரோல கை வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப திருடுனவங்க வந்து புதுசு போல. அதனால தான் சின்ன பீரோல எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி டயலாக் சொல்லியிருப்பாரு. 4 போலீஸ்காரவங்க தான் வந்து இறங்கி வேலை செஞ்சிருப்பாங்க. ஸோ திவ்யா வந்து கொள்ளையடிச்ச இடத்துல இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த 4 பேர் தான் வந்து மெயின் வில்லன் அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா போலீஸ் ஸ்டேஷன்ல எப்போதுமே 4 ஹேண்ட் கப் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த 4 போலீஸ்காரவங்க பக்கம் கேஸ் திரும்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அடுத்தவங்க மேல பழி போடுற விதமா மனோஜ் மேல பழிய போட்டிருப்பாங்க. ஸோ விஜய்க்கு மனோஜ் மேல டவுட் வரணுங்கிறதுக்காண்டி இவங்களாவே வாலண்டரியா மனோஜ்ங்கிற பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் வந்து மனோஜை தேட ஆரம்பிப்பாரு. திவ்யாவும் கெட்டவங்க தான் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஒரு ஃப்ரேம் வச்சிருப்பாங்க. பிளாக்மெயில் பண்ற அந்த சீன்ல வந்து அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்கும். அப்ப ரம்யா தான் வந்து அந்த பொண்ணுக்கு தைரியம் சொல்ற விதமா அந்த பொண்ணை புடிச்சுக்கிட்டு நிப்பாங்க. ஆனா இதே இது திவ்யா வந்து அவங்களுக்குள்ள எந்த ஒரு அன்பும் பாசமும் இல்லாத மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா திமிரு பிடிச்ச ஆளா தனியா நிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த பிளாக்மெயில் பண்ற பையனை அப்படியே எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுமே கொடுக்காம விட்டுருப்பாரு. ஏன் விட்டுருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா ஒருவேளை இந்த பையனை ஜெயில அனுப்பியிருந்தோம் அப்படின்னா திரும்ப வெளியில வந்து இந்த பொண்ணுக்கு டார்ச்சர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம விட்டுருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்வெஸ்டிகேஷன் போகும்போது இந்த 4 போலீஸ்காரவங்க கூட தான் வந்து சேர்ந்து போவாரு. அதுக்கப்புறம் விஜய் வந்து ரம்யாவும் பாலனையும் கூட்டிட்டு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு. செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து இவரா தனியா போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் யார் இந்த கொலைகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு கிளியரா தெரியற மாதிரி காட்டியிருப்பாங்க. போலீஸ் ஆளுங்களுக்கு யூனிஃபார்ம் மூலமா என்னென்ன போஸ்டிங்னு ஸ்டார் மூலமா டிஃபரெண்ட் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டபிளுக்கு எந்த ஒரு ஸ்டாருமே இருக்காது. கிருஷ்ணன் மட்டும் ஏஎஸ்ஐயா இருப்பாரு. அவருக்கு மட்டும் 1 ஸ்டார் இருக்கும். விஜய் வந்து எஸ்ஐயா இருப்பாரு. அதனால 2 ஸ்டார் இருக்கும். விஜய்க்கும் மேல டிஎஸ்பி இருப்பாரு. அவருக்கு 3 ஸ்டார் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் போர்ஷன் அப்ப பாலன் வந்து ஆல்ரெடி லீவ்ல இருக்கிற மாதிரியும் இல்லைன்னா டியூட்டி முடிஞ்ச மாதிரியும் இருக்கும். ரம்யா வந்து டியூட்டி டைம்ல விஜய் கிட்ட சொல்லிட்டு வெளியில போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலா தான் டிஎஸ்பி வரும்போது பாலன் வந்து அன்யூனிஃபார்ம்ல இருப்பாரு. ரம்யா வந்து யூனிஃபார்மோட இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல வர ஃபைட் சீன் ரொம்ப முக்கியமான சீனா இருக்கும். அந்த ஃபைட்டுக்கு ஏத்த மாதிரி கேமரா ஆங்கிள் வந்து ஃபுல்லாவே ரொட்டேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல என்னென்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு மட்டுமே சண்டை போட்டிருப்பாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் இருக்க மாட்டாரு. அதனால கன் யூஸ் பண்ற மாதிரி எங்கேயுமே வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒருவேளை இன்ஸ்பெக்டர் இருந்தா மட்டும்தான் வந்து கன் யூஸ் பண்ணுவாங்க போல. ஃபைட் பண்ணும்போது துப்பாக்கியில கத்தி இருக்கும். அதை குத்தி தான் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. பின்னூசி, பேப்பர் கம்பி, தீ அணைக்கிறது, தனிப்பட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற டேலண்டான கராத்தே ஃபைட்டு, இந்த மாதிரி அங்க என்ன பொருள் இருக்குதோ அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி ஃபைட் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. விஜய் வந்து கிருஷ்ணனை அடிக்கும் போது அவருக்கு மனசு வராது அடிக்கிறதுக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு அப்பா ஸ்தான ஏஜ்ல இருப்பாரு. அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்டேஷன்ல கிருஷ்ணன் வந்து விஜய் கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதனால அடிக்க முடியாம இருக்கும். அதுக்கப்புறம் கத்திட்டு விஜய் வந்து கிருஷ்ணனை அடிப்பாரு. இந்த படத்துல டைம் வந்து ஓரளவுக்கு கரெக்டா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. விஜய் கார் ஓட்டிட்டு வரும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருப்பாரு. அப்ப அவருடைய கையில இருக்கிற வாட்ச்ல டைம் பார்த்தோம் அப்படின்னா 7:45 இருக்கும். அதே இது கார்ல மேப் போட்டிருப்பாரு. அப்ப அவர் இருக்கிற லொகேஷன்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2:30 மணி நேரம்னு டைம் காமிச்சிருக்கும். 9:45க்கு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா அவர் இடையில காஃபி குடிக்கிறதுக்காண்டி இறங்கி இருந்திருப்பாரு. ஸோ அங்க அரை மணி நேரம் செலவு பண்ணினதுனால அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆகும்போது 10:25ன்னு கரெக்டா டைமை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. விஜய் வந்து போலீஸ் யூனிஃபார்மோட போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆகும்போது ஒரு டீ கடைக்கார பையன் வந்து டீ கொடுக்க வந்திருப்பான். மறுபடியும் டீ கடைக்கு போய் அங்க ஓனர் கிட்ட இந்த மாதிரி புது எஸ்ஐ வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்ப டைம் பார்த்தோம் அப்படின்னா 11:35ன்னு இருக்கும். ஸோ இந்த பையன் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல 1/2 hour இருந்திருக்கிறான் அப்படிங்கிறத அழகா கன்வே பண்ணியிருப்பாங்க. ஃபைனான்ஸ் கம்பெனிக்குள்ள
உள்ள என்ட்ரு ஆகும்போது டைம் பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா இந்த மாதிரி ஆஃபீஸ் வந்து 10 மணிக்கு திறப்பாங்க. ஸோ 10:20க்கு போலீஸ் உள்ளக்க என்ட்ரு ஆகுற மாதிரி காமிச்சு, அதுக்கப்புறமாட்டி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சு வெளியில வரும்போது 11:55ன்னு இருக்கும். அப்புறம் பப்ளிக்லாம் வந்து கூட்டமா கூடியிருப்பாங்க. அவங்களெல்லாம் தள்ளி விட்டு வெளியில வரும்போது 11:40ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல டயத்த கன்டினியூட்டியே மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல திவ்யாவுக்கு விஜய் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். விஜய் வந்து ரொம்ப நேர்மையா லஞ்சம் வாங்காத ஆளா இருப்பாரு. ஸோ அத பார்த்து திவ்யாவுக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல விஜய் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி விஜய் வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன்னு அதட்டி சொல்லுவாரு. அப்ப எல்லாருடைய ஃபேஸுமே வந்து பதட்டத்துல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃப்ரீடம் படத்த நீங்க ஒரு தடவையாவது பார்த்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோலும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல கருப்பு படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. செக் பண்ணி பாருங்க. ஃப்ரீடம் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.